السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام الآخر: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من كان ساعة ولم يزحي فلم يقربن مصلانا فطيبوا بها نفسا فطيبوا بها نفسا فطيبوا بها نفسا أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதற்சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே தாங்களுக்கு முன்பு உலகத்திலேயே அதிகமாக சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை போன்று அஷத்துல் பலாஇல் அம்பியா சும்மல் அம்சால் ஃப அம்சால் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்திலேயே நபிமார்களை போன்று அல்லாஹ் தஆலா வேறு யாரையுமே சோதிக்கவில்லை. எல்லா நபிமார்களும் கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் உலகத்தில் தோன்றினார்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா சோதனைக்கு உள்ளாக்கினார். எந்த நபியும் சோதனை அப்பாற்பட்டு கிடையாது. எந்த நபியும் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷமாயிலே திருமீதியில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள்: என்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சோதனையை போன்று உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. அவ்வளவு கடினமான அவ்வளவு கொடுமையான சோதனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சார்பாக உட்கொண்டார்கள். மேற்கொண்டு அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். பெரியன்பர்களே, அதே மாதிரி வழக்கம் போல பார்த்தீங்க அப்படின்னா ஹதரத்தே ஆதிபிதா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான சோதனையை கொடுத்தான். இப்போ ஹதரத்தே இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் யார் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதையர். அவங்களுடைய பையன் இஸ்மாயில் ஜபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வம்ச வழிபாட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. அல்லாஹு அக்பர். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹதரத்தே ஆதிபிதா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க: யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியில் இப்படிப்பட்ட ஒரு நபியை நீ அனுப்பு. அந்த நபி தீனை பற்றி இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு நபியை நீ அனுப்பு என்பதாக அவங்க துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஹதரத்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதரத்தே இப்ராஹிம் ஹதரத்தே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். பெரியன்பர்களே, இப்படி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூதையர்கள், முன்னோர்கள். இப்போ அவங்க தாதா படதாதா அது மாதிரி இப்போ அவங்கள அல்லாஹ் தஆலா எவ்வளோ சோதிச்சா? போன வாரம் சொன்ன நம்ம 3 விஷயத்தில் எல்லாம் சோதிச்சு பார்த்தான். ஒன்று, செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சான். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. யாரு? ஹதரத்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொத்து பத்துக்கள் கிடையாது, செல்வங்கள் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா கிட்ட மலக்குமார்கள் சொன்னாங்க: யா அல்லாஹ், நீ செல்வம் இவங்க இல்லாததின் காரணமாக உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நீ செல்வத்தை கொடுத்து பாரு, 24 மணி நேரம் செல்வத்துக்கு பின்னாடி தான் இவர் இருப்பாரு, உன்னை நினைக்க மாட்டார் என்பதாக சொன்னாங்க மலக்குமார்கள். அல்லாஹ் இடத்துல சொன்னான். இப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே அல்லாஹ் தஆலா சோதிச்சு பார்த்தான். என்ன? கோடிக்கணக்கான சொத்துக்களை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்தான். பெரியன்றி ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை, குதிரை மந்தை. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன வாரம் சொன்னதை போன்று அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்து பத்துடைய மதிப்பை நீங்கள் கணக்கு போடணும் அப்படின்னா அவங்களுடைய ஆட்டு மந்தைகளை, மாட்டு மந்தைகளை, இந்த விலங்குகளை பராமரிப்பு பாதுகாப்பதற்காக வேண்டி மட்டும் 70,000 நாய்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. அந்த நாய்களுடைய கழுத்தில் தங்க பட்டி போடப்பட்டிருந்தது என்பதாக ஹதீஸுக்கல்ல முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் சொல்றாங்க.
பெரிய இப்ப நாய் கழுத்திலேயே தங்கப்பட்டி அப்படின்னா அவங்களுடைய சொத்து மதிப்பு எப்படி இருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா அவங்களுக்கு செகுத்து கொடுத்த பிறகு அல்லாஹ்தாலா ஒரு காலகட்டம் இருந்தது. அப்பையும் அல்லாஹ்வுடைய கிருபையில என்ன செஞ்சாங்க, அவங்க பழைய நிலைமையை காட்டிலும் அதிகமாக என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். மலக்குமார்கள் என்னாச்சு, மண்டை காஞ்சி போயிட்டான். மலக்குமார்கள் மண்டை காஞ்சி போயிட்டான். என்னையா பரவாயில்ல, முதலையாவது கம்மியா இருந்துச்சு, இப்ப சொத்து கொடுத்தனு இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. இப்ப அல்லாஹ்தாலா சோதிக்கிறான். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ரூபத்துல ஒரு ஃபகீர், ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழ்மையான கிழிஞ்ச ஆடைகளை போட்டுக்கொண்டு ஒரு தஸ்பீஹ் ஓதுறாரு. சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் மிக மேலானவன். அல்லாஹ் அக்பர். சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தியானம் செய்கின்றன. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கொண்டு, அதே போன்று மலக்குமார்கள் உட்கொண்டு, பல உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. பெரியன்பர்களே, ஹதீஸ்ல வருது, கபர்ஸ்தான்கள்ல அதிகமா மரங்களை நம்ம வளர்க்கணும். என்ன பாய், கபர்ஸ்தான்களை ஜஹீர் பாய், கபர்ஸ்தான்ல பொட்டை வெளிச்சமா வைக்கக்கூடாது. கபர்ஸ்தான்ல என்னைக்குமே மரம் செடி கொடிகள் அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஹதீஸ்ல வருது, ஒரு இலை காயிற வரைக்கும் அதுக்குள்ள எது வரைக்கும் ஈரப்பதம் இருக்கின்றதோ அது வரைக்கும் அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். கபர்ஸ்தான்ல மரச்செடி கொடிகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமா தஸ்பீஹ் ஓதும். அந்த தஸ்பீஹின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேதனைகள் குறைக்கப்படும். அல்லாஹ் அக்பர். ஸாலிக தஃபீஃபு மின் அஸாபின் அலீம். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுமையான வேதனை கொடுத்திருப்பான். இந்த தஸ்பீஹின் காரணமாக அந்த வேதனைகள் குறைக்கப்படும், தஃபீஃப் ஆகும், இந்த மாதிரி குறைக்கப்படும். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில கபர்ஸ்தான்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா கபர்ஸ்தான்களையுமே மரம் செடி கொடிகள் அதிகமா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கிருபையில வளர்க்கணும். காரணம் என்ன, ஒவ்வொரு மரம் செடி கொடிகளில் எது வரைக்கும் ஈரப்பதங்கள் இருக்கின்றதோ, காயாமல் இருக்கின்றதோ, அது வரைக்கும் அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுமே கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், எதுக்குள்ள ஈரப்பதம் இருக்கின்றதோ, எது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை உயிர்கள் இருக்கின்றதோ அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த தஸ்பீஹ் ஓதுறாங்க. அதற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அல்லாஹ் மிக மேலானவன். இந்த தஸ்பீஹ் எங்கேயோ ஓதுறாரு, காத்துல அப்படியே கலந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காதுல ஒலிக்குது. உடனே தேடுறாரு, யார் இந்த தஸ்பீஹ் ஓதுறா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு யாசகம் கேட்கக்கூடிய வேடத்துல ஹஜ்ரத் ஜிப்ராயில் வருகின்றார். சொன்னாங்க, அந்த தஸ்பீஹ் நீங்க தான் ஓதுனீங்களா? ஆமாங்க. இன்னொரு தடவை ஓதுங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, முதல்ல நான் ஓதுனது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதனேன், இப்ப நான் பொருளுக்காக வேண்டி ஓதுவேன். இப்ப நான் ஓதுனா நீ என்ன தருவ? सुभान अल्लाह। क्या मोहम्मद अली भाई, क्या देगा भाई? तो तस्बीह में पढ़ता हूँ, अल्लाह की तहदीस करता हूँ, अल्लाह का हम्द सना बयान करता हूँ, जिक्र करता हूँ, तू क्या इवज देगा? என்ன கொடுப்ப எனக்கு அப்படின்னு கேட்டான், சோதிக்கிறதுக்காக வேண்டி. உடனே சொன்னாங்க, என்ன வேணும் அப்படின்னா, உன்னுடைய சொத்துல சரிபாதி எனக்கு கொடுக்குறியா அப்படின்னா, தாராளமா கொடுக்குறேன் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட கோடான கோடி சொத்துக்களில சரி பாதி கேட்கிறார். யாரு? அந்த யாசகம் கேட்கக்கூடிய. சரி, சரிபாதி கொடுக்குறையா, ஓதியா அப்படின்னார். மறுபடியும் ஓதுறார். ஓதுன உடனே அவருடைய ஆசை தீரல. யாருக்கு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் ரொம்ப அழகான தஸ்பீஹ், இன்னொரு தடவை ஓது அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, இன்னொரு தடவை ஓதுனா இன்னொரு தடவை நான் என்ன செய்வேன், கூலி கேட்பேன், அதுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு. மீதி இருக்கக்கூடிய சரிபாதி உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னார். மீதி இருக்கக்கூடிய சரிபாதி சொத்து உனக்கு நான் கொடுத்துறேன், சொல்லு பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ். மறுபடியும் ஓதுறார், சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ். இப்ப என்னாச்சு, பழைய நிலைமைக்கு வந்துட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அரசனா இருந்தவர் ஆண்டி ஆயிட்டார், அரசனா இருந்தவர் ஆண்டி ஆயிட்டார். இப்ப சொன்னாரு, மறுபடியும் என் மனசு கேட்கல, மனசுக்கு பொறுக்கல, ஜி பரானி और एक मर्तबा तस्बीह बोलो, அல்லாஹ் அக்பர். பெரிய நண்பர்களே, அவர் சொன்னாரு, இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா, நீ ஓட்டையாண்டி ஆயிட்ட, உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லா சொத்துக்களும் நான் வாங்கிட்டேன், இப்ப என்ன கொடுப்ப? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இருக்கின்றேன், என்னுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள், ரெண்டு பேருமே உனக்கு அடிமையாகி விடுகின்றோம். அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க? ரெண்டு பேரும் உனக்கு அடிமையாகிறையா, நீ இந்த தஸ்பீஹ் சொல்லியா அப்படின்னா. பெரிய நண்பர்களே, இந்த நிலைமையை பார்த்த உடனே
அர்ஷ் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அர்ஷ் அதர்ன சுரு ஹோகா. அதற்கு ஜிப்ரீல் இஸ்லாம் செஞ்சாங்க, வேஷத்தை கலைச்சாங்க, சொன்னாங்க நாங்க தான் அல்லாஹ்விடத்துல முறையிட்டோம் உன்னை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி, சொத்துக்களை கொடுத்து நாம உங்களை சோதித்து பார்ப்போம், நீ அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்றியா, கிள்ளி கொடுக்கறியா, அள்ளி கொடுக்கறியா பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, அதற்கு ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, எனக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் தேவையில்லை, நான் மலக்கு அல்லாஹ்வின் சார்பாக வந்தேன், அல்லாஹ்வுடைய கிருபை எனக்கு தேவையில்லை, எல்லாமே நீங்களே எடுத்துக்கணும் சொன்னாங்க. கொடுத்தது தான் நபிமாருடைய பண்பாடு, திரும்ப பெற்றது தன்பாருடைய பண்பாடு கிடையாது. இது எல்லாமே பைத்துல் மால்ல சேர்த்துடுங்க. அல்லாஹ் அக்பர். எல்லா சொத்துக்களும் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்ததாகவே இருக்கட்டும், இது எல்லாமே பைத்துல் மால்ல சேர்த்துருங்க, எனக்கு இது தேவையில்லைன்ட்டாங்க. மலக்குமார்கள் ஆச்சரியமாயிட்டாங்க, மலக்குமார்கள் வியந்து போயிட்டாங்க. சரி, இது செல்வத்தினால் உண்டான சோதனை, இதுலயும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டார். அதுக்கப்புறமேல் 83 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? புத்திர பாக்கியம். குழந்தை இல்லை. இப்ப மலக்குமார்கள் மறுபடியும் அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க, சரியா செல்வத்தை கொடுத்து அதுல ஜெயிச்சிட்டாரு, இப்ப குழந்தைய கொடுத்து பாரு பார்க்கலாம், குழந்தைய கொடுத்து அவர் உன்ன நினைக்கிறாரு, குழந்தைக்கு பின்னாடியே சுத்துறாரு, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு மலக்குமார்கள் மறுபடியும் விட்டு போடுறாங்க. சரி, அல்லாஹ் தஆலா இதுதானே, இதையும் சோதிச்சு பார்க்கலாம். ஏஞ்சி நபிமார்கள் சாதாரண மனுஷன் எல்லாம் தேர்ந்தெடுத்துருவானா? சாதாரண மனுஷனை தேர்ந்தெடுத்துருவானா? அல்லாஹ்வுக்கு தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும், யார் தேர்ந்தெடுக்க கூடாது, யார் எப்படி அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், மலக்குமார்களுக்கு தெரியாது. 83 ஆண்டுகள்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தையை கொடுக்குறான். முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்மணி குழந்தை, இதாவது ஒரு மனைவி இருந்தாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம். அவங்க மூலமா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க ஒரு பட்டத்து இளவரசி. யாரு? சாரா அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப பெரிய இளவரசி. அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு தன்னுடைய அடிமை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க கணவனுக்கு. இப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அம்மையார் மூலமாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தான். அதுக்கப்புறமேல ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாம் மூலமா பிறந்தாங்க. முதல்ல குழந்தை இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து அந்த வழிமுறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு போன பிறகு ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, முதல் சம்சாரத்தின் மூலமாக ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அவங்களுடைய தலைமுறை வேற, இவங்களுடைய தலைமுறை வேற. சரி, இப்ப என்னாச்சு? அல்லாஹ் தஆலா புத்திர பாக்கியத்தை கொடுத்தா. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் துஆ செஞ்சா, யா அல்லாஹ் எனக்கு நற்குணம் கொண்ட சிறப்பான ஒரு உயர்ந்தரமான குழந்தையை கொடுப்பாயாக. யாரு? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. பெரியன்பர்களே, குழந்தை என்பது நம்ம கையில கிடையாது. சாதிக் பாய், கணவன் மனைவி 2 பேருமே இணையறதுங்கிறது ஒரு அஸ்பாபு, ஒரு காரணம் தான். இன்னைக்கு எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட எந்த குறையும் இருக்காது, பெண்கிட்ட எந்த குறையும் இருக்காது, ஆனா குழந்தை பிறக்காது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய ஹஸானால இருந்து வரக்கூடிய பெரியன்பர்களே. உலகத்திலேயே தலை சிறந்த செல்வம் என்ன தெரியுங்களா? நாம நினைக்கிறோம் சொத்து பொத்து தான் பெரிய செல்வம். ஏன்னா அது சார் நாம நினைக்கிறோம் பணம் காசு தான் பெரிய செல்வம், அதுதான் பெரிய சொத்து அப்படின்னு. இல்ல, உண்மையிலே பெரிய சொத்து, அசைக்க முடியாத சொத்து நம்முடைய வாரிசுகள். அல்லாஹ் அக்பர். நீங்க கோடி கணக்கில் பணம் செலவு செஞ்சு பணம் சம்பாதிச்சு சேகரிச்சு வச்சிருக்கிறீங்க, அனுபவிக்கிறதுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா சம்பாதிச்சே பிரயோஜனம் கிடையாது. தமிழ்ல சொல்லுவாங்க, பாருங்க பாய், நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார வாங்கி தின்னா அப்படி, நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார வாங்கி தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உலகத்துல நாம தப்பா நினைக்கிறோம், பணம் காசு தான் பெரிய சொத்து என்பதாக. சொத்து பணம் காசு கிடையாது, நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள், இதுதான் அசைக்க முடியாத உண்மையான சொத்து என்பதாக அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துரைத்து காட்டுகின்றான். பெரியன்பர்களே, இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த குழந்தை இருந்தாலும் அல்லாஹ்வின் சார்பாக நமக்கு வழங்கப்பட்டது, சந்தோஷமா ஏற்றுக்கணும். ஆண் குழந்தை பிறப்பதை காட்டிலும் பெண் பிள்ளை பிறந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் தெரியுங்களா? நான் ஏன் சார்பா சொல்லல, ஹதீஸ் சார்பா சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில சொன்னாங்க, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த வீட்டில் முதலிலே பெண் பிள்ளை பிறக்கின்றதோ, நல்ல கவனமா கேட்கணும், எந்த வீட்டில் முதலிலே பெண் பிள்ளை பிறக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய சுப செய்தி கொடுக்குறான். என்ன அப்படின்னா,
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு, இந்த வீட்டில் பெண் பிள்ளை பிறந்திருக்கு, அவங்களுடைய தலைவாசல் நின்று அவங்களுடைய பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க. யா அல்லாஹ், மலக்குமார் யாரு? ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா செய்யறாரு. யார் வீட்டில் பொட்ட புள்ள பிறந்துச்சோ அந்த தலைவாசல நின்று சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்மணி பலகீனமானவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாய், பெண்களை காட்டிலும் ஆண்கள் பலசாலிகள், பெண்கள் பலகீனமானவர்கள். இந்த ரொம்ப பலகீனமான இந்த பெண்மணி இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை, பலகீனமான பெண் பிள்ளை பிறந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். பெண்ணே பலகீனமானவ, அந்த பலகீனமான பெண்மணி ஒரு பலகீனமான பெண்மணியை ஈன்றிருக்கின்றார், பிறந்திருக்குது. அதனால இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயுமே, இவங்களுடைய வீட்டிலேயுமே, இவங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில யா அல்லாஹ் அபிவிருத்தியும் சம்பாத்தியத்திலேயுமே, உடல் ஆரோக்கியத்திலேயுமே, சொத்து பத்துக்கள், அதாவது நிம்மதியில நீ பரக்கத்தை கொடுப்பாயாக என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்வாங்க. யாருக்கு மட்டும்? பொட்ட புள்ள யார் வீட்டில் பிறந்துச்சோ அவங்களுக்கு மட்டும்தான். ஆம்பளை பையன் பிறந்தா அந்த துவா கிடையாது. அல்லாஹ் அக்பர். பாருங்க எவ்வளோ பெரிய நியமத்து பாருங்க. ஆம்பளை பையன் வீட்டில் பிறந்தா அந்த துவா கிடையாது. பொட்ட புள்ள பிறந்தா மட்டும்தான் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஏருக்கு மாறா இருக்குது. बायको बच्चा पैदा हुआ तो सूरत मर जाती है, हस्ताच नहीं था. ஒரு நண்பர், நம்ம நண்பர் இருந்தார் எங்க ஊரில் சங்கிகிரியில் வந்தார். ஹஜ்ரத் சலாம் அலைக்கும் பச்சா பைதா ஹோகா ரொம்ப வருத்தத்தோட சொன்னார். ஏன்னா வருத்தத்தோட சொல்ற, குழந்தை பிறந்திருக்கு நல்ல விஷயம் தானே. ஆற துமையை கீஜி ஜாங்காதேன் மாப்பிள்ள, ஒட்ட புள்ள பொட்டச்சி பிறந்திருக்கிறாடா அப்படிங்கிறான். பொட்டச்சி பிறந்திருக்கிறா, சந்தோஷம் இல்லை, மூஞ்சி செத்து போச்சு. ஆம்பளை பையனா வாய் இது வாசப்படி வரைக்கும் போகுது, வாசப்படி வரைக்கும் போது ஹான்னு இருக்கிறான், எல்லா பல்லும் தெரியுது. ஏன்? ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான். நோசுபில்லா, உண்மைதான். ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை நல்ல விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண் பிள்ளையை காட்டிலும் பெண் பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா அதிக சிறப்புகளை கொடுத்திருக்கிற, அதை நம்ம விளங்கிக்கணும். அதனால பெரியன்பர்களே, யார் யாருக்கு பிள்ளை இல்லையோ அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. முதல்ல யாரா எனக்கு பொட்ட பிள்ளையை கொடு. அல்லாஹ் அக்பர். என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதி என்னைக்குமே பொய்யாகாது. மலக்குமார்கள் ஜிப்ரீல் வந்து எனக்கு துவா செய்வாங்க என்பதாக ஒவ்வொரு மனிதர்களுமே துவா செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு முதல்ல பொட்ட பிள்ளையே கொடு. அல்லாஹ் அக்பர். ஜி, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவானா? ஜி இப்போ அதாவது தூ பால்டா கி மை பால்ட்டுங்க, கோல் பால்டைம் அல்லா பால்டா பாய். நாம நினைக்கிற நாம தான் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை வளர்க்குறோம். அப்படி இல்லை அருபாய், நாம கிடையாது. நாம வெறும் அஸ்பாப் தான், காரணம் தான். நம்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உணவு கொடுக்கிறான். ஆனா உணவு கொடுக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த காலத்து மக்கள்லாம் 13 பிள்ளைங்க, 15 பிள்ளைங்க, 20 பிள்ளைங்க எப்படி பெற்றாங்க? மனுஷனை நம்பியா? இல்ல, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தது. ஜாக அல்லாஹ் தேகலங்க, ஊக்கா खिलाती मैं क्या खिलाता हूं, अल्लाह खिलाने वाला अल्लाह. இன்னைக்கு பார்த்தா ரெண்டுக்கு மேல கிடையாது. दो बच्चे जंदा लगा, अब एक बच्चा कब्र रहा, अरे तू ये कीरा जान खाता बाबा, ये 2 पाल तो सब बड़ी बात रहा அப்படிங்கறான். ரெண்டு உடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்? அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல. முனவர் பாய், அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல. அந்த காலத்து மக்கள் இபாதத்துக்கள் இல்ல, ஆனால் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. वमा मिन दाब्बतिन फिल अर्द इल्ला अल्लाह रिस्कुहा. अल्लाह कुरान में சொல்றா, तू क्या भाई खिलाता, मैं खिलाता नहीं, तू खिलाता नहीं, अल्लाह खिलाता. वमा मिन दाब्बतिन फिल अर्द इल्ला अल्लाह रिस्कुहा. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. எந்த நபி, எந்த ரசூல், எந்த மனிதனுடைய கையில் அதை கொடுக்கல. அல்லாஹ் தான் வசத்துல வச்சிருக்கிறார். ஹிதாயத்து, மஃபிரத்து, அதே மாதிரி ரிஸ்க், இது எல்லாமே தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கின்றார். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இப்ப அவர் துவா செஞ்சாரு, அல்லாஹ் ஆண் பிள்ளையை கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. 83 ஆண்டு காலம் வயசாகி போச்சு. வயசாகி போச்சு. இந்த நிலைமையில அல்லாஹ் சொல்றான், பாருங்க 83 வயசுல நான் பிள்ளையை கொடுத்துருக்கிறேன், அவர் என்ன பண்றான்னு பாருங்க. அப்படி மலக்குமார்கள் எல்லாம் பார்க்கிறார். 24 மணி நேரம் பிள்ளை கூட இல்லை, அல்லாஹ் கிட்ட தான் இருக்கிறார். பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சுவாரு, மனசோட இதயத்தோட கட்டி தழுவாரு. தொழுக நேரம் வந்தா குழந்தைய வச்சுட்டு பிஸ்மில்லான்னு தொழுகைக்கு போயிடுவார். அல்லாஹ் அக்பர். மலக்குமார்களுக்கெல்லாம் அப்படியே மண்டை காஞ்சி ஆடி போயிட்டா. क्या भाई, पैसे दिए तो भी हल्ता नहीं कहता, बच्चे दिए तो भी हल्ता नहीं कहता, कैसा रहा बाबा इंसानी அப்படின்னு பெரியன்றே. அதுக்கப்புறமேலே மலக்குமார்கள் சொன்னாங்க அல்லாஹ் கிட்ட, கொஞ்சம் பிரிச்சு தான் பாரு. அல்லாஹ் அக்பர். குழந்தைய அப்படியே கொஞ்சம் பிரிச்சு பாரு, அப்புறம் வேடிக்கை தெரியும். அப்படி
அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக வஹி மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறான். உங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத்தே இஸ்மாயில் ஜபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹதீஸ்ல வருது அந்த சமயத்துல 3 மாச குழந்தை. எத்தனை மாசம் குழந்தை? 3 மாச குழந்தை. குழந்தை பிறந்து 3 மாசம்தான். அந்த குழந்தையை கொண்டு போய் மக்கா என்ற பயங்கரமான கொடிய இடம், அந்த இடத்துல மனிதனுடைய நடமாட்டமே கிடையாது, மிருகங்கள் கூட கிடையாது, விலங்குகள் வாழாத நாலா பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய மலை குன்றுகள், பூமியினுடைய நடு மைய பகுதி, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனே ஹஜரத் இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க? நம்மள மாதிரி காரணங்கள் கேட்டாங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கேட்டா நமாஸ் குஜா டோப்பி பெண் அப்படின்னா காய்க்கு टोपी पहनना कि टोपी पहनने से नमाज पढ़ता होगा नहीं के काय को करना, ये काय को करना, वो काय को करना, 1000 கிராஸ் கேள்வி. ஆனா ஹஜரத் இப்ராஹிம் எந்த கேள்வியும் கேட்கல. ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு மக்சத் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கிட்டாங்க. ஹஜரத் ஹாஜராகடியும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு தோல் குருத்தியில தண்ணி, கொஞ்சம் பேரிச்சம்பளம் எடுத்துக்கிட்டு நேரா கூட்டிட்டு போறாங்க. எங்கிருந்து? மிஸ்ரில் இருந்து மக்காவுக்கு வராங்க. எங்கிருந்து? மிஸ்ரில் இருந்து மக்காவுக்கு வராங்க. நேரா கொண்டாந்து பிள்ளையை விட்டுட்டாங்க, மனைவியை விட்டுட்டாங்க. யாருமே கிடையாது, வெறும் காபத்துல்லா மட்டும்தான் அங்க இருக்கு. வெறும் காபத்துல்லா மட்டும்தான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ஹஜ் செய்யறதுக்கு சில மக்கள் வருவாங்க, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட ஒண்ணு இல்லை, மினாவுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பயந்துருவீங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டு பாருங்க, இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட முகமது அலி பாய் நீங்க ஹஜ் இல்லாம உம்ராவுக்கு போகும்போது ஜியாரத்துக்கு கூட்டிட்டு போவாங்க மினாவுக்கு. மினாவுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அரஃபா மைதானம் மினாவெல்லாம் அப்படியே பயந்துருவீங்க. ஏன் அப்படின்னா ஒரு குருவி குஞ்சு கூட இருக்காது. கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் எவனுமே இருக்க மாட்டான். ஒரு 2 பேர் 3 பேர் அப்படியே கூட்டிட்டு இருப்பான். வெயில்ல பங்களாதேஷ்காரங்க அல்லது யாராவது வேற நாட்டுக்காரங்க அப்படியே கூட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு குருவி கூட இருக்காது, பயமா இருக்கும். இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட. அப்ப நான் சொல்றது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அந்த சமயத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காம வர ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, அம்மை அவங்க யாரை நம்பி எதை நம்பி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறார். கொஞ்சம் தூரம் போய் அபுல் குபைஸ் அப்படிங்கிற மலை மேலே ஏறி நின்று ஹஜரத் இப்ராஹிம் சொன்னாங்க, அல்லாவை நம்பி விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். யாரஜி? 3 மாச கை குழந்தை தன்னுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், எந்த விதமான கேட்பாடு கிடையாது, அடிச்சு போட்ட ஆள் கிடையாது, யாரு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அவளை கொடிய விலங்குகள் வந்து சாப்பிட்டாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில விட்டுட்டு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த துவாவின் பரக்கத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு ஹஜரத் இஸ்மாயில் ஜபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடங்களிலே அல்லாஹ் தஆலா ஜம்சம் என்ற நீரை அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்தார். அல்லாஹ் அக்பர். சஃபா மர்வா என்ற அந்த மலைக்குன்றுகளுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஹாஜிமார்களும் சை செய்கின்றார்களே, அதை அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கினார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். நிச்சயமாக சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கவிட்டு ஓடுவது, சை செய்வது, இது எல்லாமே மின் ஷாஇரில்லாஹ், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். பெரிய அப்புறம் தண்ணி வந்துச்சு, அங்கிருந்து ஒரு பெரிய படை வந்தது வியாபார நோக்கத்திற்காக வேண்டி. தண்ணியை பார்த்தாங்க, இங்கேயே நம்ம ஆபாத் ஆயிடலாம், இங்கேயே நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழத் தொடங்கலாம் அப்படின்னு அங்கங்க அப்படியே வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா அல்லாஹ் அக்பர், மக்கத்துல் முகர்ரமா, இது அந்த மக்காவா அப்படின்னு மூக்கு மேல விரல வைக்கணும். அப்படிப்பட்ட அம்சமான ஊரை அல்லாஹ் தஆலா ஆபாதாக்கிட்டான், மக்கத்துல் முகர்ரமாவை. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹஜரத்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் குபைஸ் மலை மேல் ஏறி துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களை இந்த உன்னை நம்பி இந்த பூமியில விட்டுட்டு போறேன். இந்த பூமியை எப்படிப்பட்ட பூமி ஆக்கணும் அப்படின்னா உலகத்தில் எல்லா விதமான பழ வகைகள் இவங்களுக்கு கிடைக்கணும், பழ வகைகள் இவங்களுக்கு கிடைக்கணும். அந்த துவா இன்னைக்கு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க மக்காவுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஹரம் ஷரீஃபுக்குள்ள இன்னைக்கு உலகத்தில் மூளை முடுக்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்க கிடைக்கும். எல்லா பழ வகைகளும் நீங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் நம்மளாம் அந்த பழைய வகையை பார்த்துருக்கவே மாட்டோம். இப்படியும் ஒரு பழம் இருக்கா? அந்தந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பழ வகைகளை அல்லாஹ் தஆலா அங்கு ஒன்று கொண்டு சேர்த்து வச்சுட்டான். இது அவங்களுடைய துவாவுடைய பரக்கத். பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை சோதனைக்கு இணங்க அல்லாஹ்வுடைய கிருபையில பெத்த பிள்ளை 3 மாச குழந்தையும் விட்டுட்டாரு, மனைவியும் விட்டு பிரிஞ்சிட்டாரு, நேரா மிஸ்ருக்கு வந்துட்டார். மக்கால இருந்து மிஸ்ருக்கு வந்துட்டார். இதுலயும் அல்லாஹ்வுடைய கிருபையில வெற்றி பெற்றார். 3வது சோதனை ரொம்ப ரொம்ப கொடுமையான சோதனை.
இன்னைக்கு அதாவது ஒரு போட்டி வச்சாங்க அப்படின்னா அந்த ஃபைனலில் வரணும் அப்படின்னா, அதாவது ரொம்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசாக இருக்கும், கடைசி ஃபைனலில் வரணும் அப்படின்னா ரொம்ப கடினமான கஷ்டமான ஒரு பயிற்சி, ஒரு போட்டி வைப்பாங்க இல்லைங்களா? சகஜமான விஷயம். அது மாதிரி கடைசி சோதனை ரொம்ப கொடுமையான சோதனை. என்ன அப்படின்னா, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டா, கனவின் மூலமாக 3 நாள் தொடர்ச்சியாக கனவு வந்துச்சு, உன்னுடைய பிள்ளையை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் பலியிடு. அல்லாஹ் அக்பர். இதை ஏன் அல்லாஹ் தஆலா சொன்னா? இது மனுஷனுடைய சிந்தனைக்கு எட்டாத விஷயம். அதாவது அல்லாஹ் தஆலா நரபலியை விரும்புறானா? முபாரக் நரபலியை விரும்புறானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. நரபலி மனுஷனுக்கு கிடையாது, இஸ்லாத்துல நரபலி கிடையாது. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இதை சொல்றா? ஏன் குழந்தைய அறுக்க சொல்றா? ஆடு அறுக்க சொல்ல வேண்டியதானே, ஒட்டகத்தை அறுக்க சொல்ல வேண்டியதானே, மாடு குதிரையை அறுக்க சொல்ல வேண்டியதானே, ஏன் குழந்தைய அறுக்க சொல்றான் அப்படின்னு ஒரு கேள்வி. பெரிய அன்பர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானியுடைய சட்டம் வாஜிப் ஆகுவதற்கு முன்பே, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன போன வாரம், ஹதரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தே இஸ்லாத்துடைய எல்லா விதமான சட்ட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு இருந்தது. ஆனால் கடமையாக மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம சொன்ன உதாரணத்துக்கு தொழுகை அப்படின்னா, நம்ம பெருமான மேராஜுக்கு போயிட்டு வந்தாரு, 5 வேளை தொழுகை நம்ம மேலே கடமை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபிமார்கள் தொழுகலையா? அவங்க ஓதுலையா? அந்த சமுதாயத்து மேலே தொழுகை கடமையா இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஒரு நபி மேலே ஃபஜர் இருந்துச்சு, ஒரு நபி மேலே ஜுஹர் மட்டும் இருந்துச்சு, ஒரு நபி மேலே அசர் மட்டும் இருந்துச்சு, ஒரு நபி மேலே மகரிப் மட்டும் இருந்துச்சு, ஒரு நபி மேலே இஷா மட்டும் இருந்துச்சு. ஆனால் 5 வேளை தொழுகை கடமை கிடையாது. ஏதாவது ஒரு நேர தொழுகை மட்டும்தான் கடமையா இருந்துச்சு. பாருங்க, போன வாரம் உங்களுக்கு விளக்கமா சொன்னோம். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில அதே மாதிரி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஏகப்பட்ட ஒட்டகங்கள், ஏகப்பட்ட ஆடுகளை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுத்துட்டு இருந்தார். கொடுத்துட்டு இருக்கும் சமயத்தில் இது வாஜிபா இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி, திருப்திக்காக வேண்டி குர்பானி கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஆமா தாஜுப், ஒரு மனுஷன் ஒரு குர்பானி கொடுக்கலாம், இவர் என்னடானா நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறாரு. ஆடுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட மனுஷன் இவரு அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை. அந்த சமயத்தில் இந்த விஷயம் அவங்களுடைய காதுக்கு வந்துச்சு. யாருடைய காதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காதுக்கு வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இது என்னையா ஆச்சரியம், எனக்கு அல்லாஹ் தஆலா புத்திர பாக்கியத்தை கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் குழந்தை கொடுத்துருந்தா அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய குழந்தையை கூட அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுப்பேன் என்பதாக சொன்னார். இவங்க சொன்ன விஷயத்தை மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அதனால எப்பயுமே நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசும்போது யோசிச்சு பேசணும். நல்லா ஒரு விஷயத்தை கவனமாக கேட்கணும். ஷரியத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம், பெத்த தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைய என்னைக்குமே சாபம் விடக்கூடாது. மனசார யாருமே சாபம் விட மாட்டாங்க. பெத்த தாய் யாராவது பிள்ளைங்களுக்கு சாபம் விடுவாங்களா? பெத்த தகப்பன கவர்ந்து கரைஞனே கீ மேரா பச்சா உன்னை அச்சாரணா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு உண்மையான தகப்பனும் கண்டிப்பா ஆசைப்படுவான். உண்மையான விஷயம், இயற்கையான விஷயம். ஆனா எப்பயுமே ஹஜரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, பஹலே தோல் உஸ்கே பாது போல், பஹலே தோல் உஸ்கே பாத் போல். முதல்ல யோசிக்கணும், சிந்திக்கணும், சிந்திச்ச பிறகுதான் வார்த்தையை விடணும், பேசணும். சும்மா வாயிருக்குன்னு வார்த்தையை விடக்கூடாது. அதனால என்னைக்குமே நல்லா கவனமா கேட்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நீங்க என்ன கேட்டாலும் உங்களுடைய துஆவை கபூல் செய்யக்கூடிய நேரம். இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில 2 குதுபாவுக்கு நடுவில் நம்ம உட்கார்றோம். சில பெரும்பாலும் உலமாக்கள் சொல்றாங்க 2 குதுபாவுக்கு நடுவில் இமாம் சாப் உட்கார்றாரு அப்படின்னா அந்த நேரம் தான் அந்த ஜும்மால துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பர்டிகுலரான டைம் என்பதாக. இன்னைக்கு அந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நாமளும் சும்மா அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறோம். பெரிய பேர்ல ஒரு வாரத்துக்கு ஒரு துவா கேட்டா கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஜும்மா கிடைக்குது, சார் எத்தனை ஜும்மா கிடைக்குது, எத்தனை துவா நம்மளுக்கு கபூல் ஆகும். சிந்திச்சு பாருங்க. அந்த நேரத்தில் வீணான பேச்சுக்கள், அந்த சமயத்தில் பேசுறது ஹராம். அந்த நேரத்தில் ஜும்மாவுடைய குத்துபால இமாம் எந்திரிச்சு நின்றுட்டாரு, மெம்பர் படியில ஏறிட்டாரு அப்படின்னா அந்த சமயத்தில் பேசுறது ஹராம், ஷரீயத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு.
இப்ப நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம கோபத்துல வேணும் செய்ய மாட்டோம். கோபத்துல ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது வார்த்தை, தவறான வார்த்தை, பத்துவா, சாபம், இப்படி ஏதாவது வெளியில வந்துருக்கு. பெரிய அன்பர்களே, ஹர்கிஸ் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மலக்குமார்கள் எந்த நேரத்தில் ஆமீன் சொல்லுவாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் அக்பர். என்னுடைய வாழ்க்கையில நான் கண் கூட எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நான் பார்த்துருக்கிறேன். கரூர்காரங்க எங்க வீட்டு பக்கத்துல, சங்கில் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்க கரூர் பாய்னு சொல்லுவாங்க. டைலர். அவங்களுக்கு 3 பசங்க. ஒரு பையன் வந்து டிரைவர். அந்த பையனை எப்படி அப்படின்னா, அந்த அம்மா காலையில எந்திரிச்சிச்சு அப்படின்னா ஒரே நல்ல வார்த்தை தான். என்ன அப்படின்னா, तुझे मट्ठी में डाल कर गाड़ डालो, तुझे कफन बेच डालो, तेरा मुंह में मट्ठी पड़ो, அப்படி யார பாவா. காலையில எந்திரிச்ச உடனே இந்த பத்துவா தான். உனக்கு கஃன் போட்டவன் வாயில மண்ணை போடு, உன்னை உயிரோட கொண்டு போய் போத, அப்படி இப்படி தகாத வார்த்தைகள். இதெல்லாம் படிப்பின பெரியவர்களே. அந்த தாய் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ தெரியல, அந்த அம்மா சொல்லக்கூடிய வழக்கத்துல 3 வருஷம் தான். 4வது வருஷம் அந்த பையன் துண்டு துண்டா செத்து போயிட்டான். ஆக்சிடென்ட்ல துண்டு துண்டா செத்து போயிட்டான். 4-5 துண்டாயிட்டான். பெரிய பிள்ளைகள் என்ன காரணம்? பெற்ற தாய்மார்கள் வேணும் செய்ய மாட்டாங்க. இந்த தாயும் கோபத்துல ஏதாவது பேசிட்டோம், வாயில இருந்து ஏதாவது கெட்ட வார்த்தைகள், தகாத பத்துவாக்கள், ஏதாவது சாபங்கள் நம்ம பெற்ற பிள்ளைக்கு நாம விட்டோம் அப்படின்னா பெரிய அன்பர்களே, மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க, தலையெழுத்து மாறி போயிடும். அப்புறம் தலைகீழ நீங்க தண்ணி குடிச்சா கூட மாற்ற முடியாது. ஐயோ மை போலி நேர பாவா, கொஞ்சம் மக்கள் நேர பாவா, அல்ல என்ன நீங்க கேட்டாலும் முடியாது. ஏன்? மலக்குமார்கள் முத்திர குத்திட்டாங்க. ஆமீன், முடிஞ்சு போச்சு. அதனால பெற்ற தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசும்போது யோசிச்சு பேசணும். தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி என்ன கோபம் வந்தாலும் சாபம் மட்டும் விடாதீங்க. அல்லாஹ் அக்பர். சாபம் விடாதீங்க, நம்முடைய வாரிசுகள் அழிஞ்சு போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படி இருக்கும்போது இவர் துவா செஞ்சாரு, இது என்ன ஆச்சரியம், எனக்கு அல்லாஹ் புத்திர பாக்கியத்தை கொடுக்கலையா, குழந்தை மட்டும் கொடுத்துருந்தா அப்படின்னா என் குழந்தை அல்லாவுடைய பாதையில் அறுத்து குர்பானி கொடுப்பையா அப்படின்னு சொன்னார். வார்த்தையை விட்டாரு, மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வாஜிபாகிட்டான். இப்ராஹிம், நினைவு கூறு, ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் நீ சொன்னியே, அந்த சத்தக்த ருயா, கனவு கண்டியே, அதாவது நீ என்ன அல்லாஹ்வுடைய கிருபை உனக்கு கனவுல போட்டனோ அந்த விஷயத்தை நீ என்ன செய்ய, உறுதிப்படுத்து. 3 நாள் கனவுல ஒரு தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் மனார் அப்படிங்கிற இடத்துல வச்சு குர்பானி குடுனி, இது என்னுடைய கட்டளை என்பதால் 3வது நாள் தெளிவாயிடுச்சு. யாருக்கு? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதே ஷைத்தானுடைய சூழ்ச்சி இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை. 7 வயசு குழந்தை. அல்லாஹ் அக்பர். முடியுமா ஃபாரூக் பாய்? 83 ஆண்டுகள்ல கடைசி வீட்டில், அதாவது லேட்டான டெலிவரி, லேட்டா அல்லாஹ் நமக்கு குழந்தைய கொடுத்தா எவ்வளவு அந்த குழந்தை மேல பிரிய இருக்கும். 83 ஆண்டுகள்ல கிடைச்ச அந்த மிகப்பெரிய ஜிகர் கத்துக்கூடா 7 ஆண்டு காலம் 7 வயசு சிறுவன் பேச தொடங்கிவிட்டார், சிந்திக்க தொடங்கிவிட்டார். அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, மவனே எவ்வளவுதான். ஒவ்வொரு நபிமார்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நமக்குடைய வாழ்க்கையில பெரிய உபதேசம். தான் பெத்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அப்படியே நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல அல்லாஹ் உன்னை அறுத்து பலியிடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். 7 வயசு பையனுக்கு என்னச்சு தெரியும்? क्या भाई मालूम होगा 7 साल के बच्चों को. ஆனால் அல்லாஹ் ஷரீஅத்தில் சொல்றான், நீ பெற்ற பிள்ளையா இருந்தாலும் குழந்தைகளிடத்தில் ஆலோசனை செய். அல்லாஹ் அக்பர். நான் தான் அப்பேன், குடும்பத்துக்கு தலைவன் நான் தான். மை கேப் போட்டுங்க ஓச்சரத்து சொன்னா அப்படிங்கிறது இல்லை. நமக்கெல்லாம் உணர்த்துறான் பாருங்க. 7 வயசு குழந்தை, அந்த குழந்தைகிட்ட எனர்ஜி தேவை கேட்கறதுக்கு, அது எதை கேட்கிறாரு? கல்யாணத்தை செய்யறதா இருந்தா, முட்டாய் கொடுக்கிறேன்னா இல்ல, உன்னை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்க போறேன்டா, உன்னை கொலை செய்ய போறேன் அப்படிங்கிறத கேட்கிற. குடிக்கு பிறந்தது பூனை ஆகும்போது அந்த குழந்தை சொன்னிச்சு, யா அப்பா அப்பா ஹுசூர், அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே செய்யுங்க அப்படின்னுச்சு. யாரு? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பெரியன்பர்களே, ஒவ்வொரு விஷயமே மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய படிப்பினை. சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலும், அது உங்க மகளா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் தலைக்கு மேல இருந்தாலும் தலைக்கு கீழே இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை செய்யுங்க, கேளுங்க. கல்யாணம் காட்சியா
பையன்கிட்ட கேளுங்க, மகள்கிட்ட கேளுங்க, என்னம்மா இந்த வரம் உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த பையனை நான் பேசி முடிக்கலாமா? ஹஜரத் ஃபாத்திமாவுடைய நிக்கா அப்படியே நடக்கல. ஹஜரத் அலி வந்து கேட்கிறாரு, நான் ஃபாத்திமாவை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹலன் வ ஸஹலன் வ ரஹபா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போனார். பதில் சொல்லல ஜி. நேரா ஃபாத்திமா கிட்ட போனாங்க. ஃபாத்திமா, ஹஜரத் அலி பின் அபு தாலிபுடைய ரிஷ்தா வந்திருக்குது, அவர் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுறாரு, உனக்கு சம்மதமா? நான் சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்டார். நாம என்னைக்கு கேட்டிருக்கிறோம்? என்னைக்காவது கேட்டிருக்கோமா பாய்? பெத்த பிள்ளைகிட்ட ஏதாவது கேட்டிருக்கோமா? நம்ம எதையுமே கேட்டது. அரே ஜோருக்கான் புஸ்தாரி பாய் பிச்சார் அல்லாஹ் வந்தா ஜோரு. அட மனைவி சரிபாதி, மனைவி நம்மில்ல சரிபாதி பாய். பொண்டாட்டினா என்ன நினைச்சிருக்கிறீங்க? போண்டாட்டியா பொண்டாட்டி பாய். நமக்கு ஏதாவது ஒண்ணு உட்காந்து அழுகிறா பாய். உங்க பெத்த தாய்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க அழுகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தாய் அழுகிறா. அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை தம்பி அழுகிறான். தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை அண்ணன் அழுகிறான். முன்னவர் பாய் அழுகிறோம். இது பெரிய விஷயமே கிடையாது, ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்? ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கதான் செய்யும். ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாருன்னே தெரியாது, அப்பா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஈஜாப் கபூல் செஞ்சு நம்ம கணவன் தான் என் உலகமே அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு, பெற்றவங்களே, சொந்தம் பந்தம், கூட பிறந்த பிறப்பு, சொத்து வத்துக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு என் புருஷன் தான் என் உலகமே அப்படின்னு நம்மளை நம்பி வர பாருங்க, அவதாஞ்சி பொண்டாட்டி. இது ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தாவே பொண்டாட்டிக்கு சண்டை போடவே மாட்டோம். मंजो पेताव आईसु नीने मंजो भरोसा करता आईसु नीने इसके पास लन्ना नहीं இவதான் என் உலகம், நான் தான் இவன் உலகம்னு வந்து இருக்கிறா அப்படிங்கிற நம்பிக்கை உலகத்துல உள்ளத்துல வந்தாவே கட்டின பொண்டாட்டிட்ட என்னைக்குமே ஒரு ஆள் சண்டை போட மாட்டான், கண்டிப்பா சண்டை போட மாட்டான். இப்படி அப்படிப்பட்ட மனைவி கிட்ட கூட நம்ம எதுவும் கேட்கறது கிடையாது. எத்தனையோ விஷயம் இருக்கு, எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுங்களா? பாய் ஒருத்தரே இன்சாஃப் வந்துச்சு, என்ன பாய் பிரச்சனை? இல்லை என்ன குழா கொடுங்க. எதுக்கு குழா கேட்குற? என் புருஷன் வெளிநாட்டுக்கு போகிறான். சரி நல்ல விஷயம் தானே, உனக்கு காப்பாற்றுறதுக்கு உனக்கு சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே போகிறான் அவன் அப்படின்னா. இல்லைங்க, அவன் போகிறது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைங்கிறான். அவன் ஃப்ளைட்டு நாளைக்கு தான் ஃப்ளைட் அப்படின்னா காலையில் பைய தூக்கிக்கிட்டு நான் சவுதிக்கு போகிறேன் அப்படின்னு போகிறான். எங்கடா போகிறேன்? நான் பக்கத்தில் இந்த கக்கூசுகடா போகிறேன். எங்கே வர புறக்காலிக்கு போறியா? சவுதிக்கு ஜாத்தா ஃபாरूक भाई उन्हें जोरू के पास बोला नहीं भाई, जोरू कहता गुस्सा मत सोचो எவ்வளோ கோவப்படுவான். சவுதிக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான், சம்பாதிக்க போகிறான், ரைட்டு. ஆனால் கட்ட பொண்ணடிக்க சொல்லலாம் இல்லை, சொல்லல. காலையில் சொல்கிறான், ஏய் सऊदी की जा तू அப்படின்னு जोर तुझे छोड़ के मैं जा दूंगा. आखिर में जोर क्या फैसला करी मालूम कि तू मंजो छोड़ डाल को सऊदी को जा रहा है, तुझे छोड़ डाल मैं मेरी अम्मा घर को जा तो அப்படின்னு அவன் மூட்டையை கட்டிக்கிட்டான். இப்படியெல்லாம் இருக்கு. அதனால பெரியம்பளை என்னைக்குமே நம்முடைய கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது உட்கார வச்சு ஆலோசனை செய்யுங்க. ஆலோசனை செஞ்சுட்டு முடிவு நீங்க எடுங்க. பொண்டாட்டி எடுக்கக்கூடாது, பிள்ளைங்க எடுக்கக்கூடாது. ஆலோசனை கேட்கலாம், கேட்டுட்டு முடிவு யார் எடுக்கணும்? கட்டின ஆம்பளை புருஷன் நீங்க தான் எடுக்கணும். இதுதான் ஷரியத். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையன்கிட்ட கேட்கிறார், 7 வயசு பையன்கிட்ட, நான் அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறேன், சம்மதமா? என்ன சொல்ற? அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க அத்தா அப்படின்னு சொல்றான். பெரியவர்களே, அந்த விஷயத்துல பாருங்க, மினால இருந்து மனார் அப்படிங்கிற இடம் 4 கிலோமீட்டர், குர்பானி கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கொண்டு போய் படுக்க வச்சு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, மலக்குமார்கள் 2 தடவை அழுவாங்க. வாழ்க்கையில மலக்குமார்கள் 2 தடவை தான் அழுவாங்க. அவங்களுக்கு அழுகையே வராது. மலக்குமார்கள் அழுக வராது பாவா, நம்மள மாதிரி கிடையாது. அவங்க 100 நாள் படைக்கப்பட்டவங்க. 2 தடவை அழுதாங்க. என்ன தெரியுங்களா? முதல் தடவை ஹஜ்ரத் இஸ்மாயிலுடைய கழுத்துல கத்தி வச்சு இப்ராஹிம் அறுத்தார் பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் அர்ஷை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுமே கூக்குரல் இட்டு ஓடு ஒப்பாரி வச்சு அழுதாங்க. நாபா இன்சான்கி கோன் பாயின அப்படி, நம்மளையே மிஞ்சிட்டாரியா அப்படி. 2வது தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல கல்லால் அடிச்சாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அனுப்பி நீங்க சரின்னு என்னுடைய நபி சொன்னாங்க அப்படின்னா தாயிஃப் நகரத்தை அப்படியே அரைச்சி உருவம் தெரியாம ஆக்கிடு அப்படின்னு.
அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மக்கள் என்ன விளங்கவில்லை, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க அவங்களை அடிக்காதீங்க, அவங்கள துன்புறுத்தாதீங்க. இவங்க இல்ல, ஒரு காலம் வரும் இவங்களுடைய சங்கதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இவங்க என்ன என்னதான் துன்புறுத்தினாலும், என்னதான் அடிச்சாலும், என்னதான் என்ன ரத்த வெள்ளத்துல சாச்சாலும் நீங்க இவங்களை துன்புறுத்தாதீங்க, இவங்களை கொல்லாதீங்க அப்படிங்கிற பெருந்தன்மை இருந்தது. அல்லாஹ் அக்பர். எந்த நபிக்கு அப்படி கிடையாது, எந்த நபிக்கு அப்படி கிடையாது. எல்லா நபியும் ஒரு காலம் வரைக்கும் தாவத்துடைய வேலை செய்வாங்க. முடியலையா, யாருல நீயாச்சு அவனாச்சு, அழிச்சிடு தூக்கிடு, இவன் பூமிக்கு பாரம் அப்படின்னு பத்துவா கொடுத்துருவான். எல்லா நபிமார்களுமே நீங்க பார்த்திருப்பீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா கொடுக்கல. இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுப்பா, நான் அல்லாஹ்வுடைய நபின்னு உங்களுக்கு தெரியாது, அதனால இவங்களை நீ கொன்னிடாத, இவங்களை விட்டுடு. இவங்க இன்னைக்கு ஈமான் கொள்ளல, ஒரு காலம் வரும் இவங்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நேரத்தில் அழுதாங்க. நயா கல்லால அடிச்சு ரத்தம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. அந்த நிலைமையில கூட பழி வாங்கக்கூடிய உணர்வே இல்லாம இந்த நபி இருக்கிறாரு அப்படின்னு மலக்குமார்கள் சத்தம் போட்டு அழுதாங்க. 2 தடவை அழுதாங்க. وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாமும் சாந்தியும் உண்டாகட்டும். وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ. நீங்கள் உங்களுடைய பிள்ளையை அறுத்து பலியிட முன் வந்தீர்களே, அதுதான் எனக்கு தேவை. ஆனா நரபலி நான் விரும்பல, நரபலியை நான் விரும்பல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடுகின்றீர்களே 6 விலங்குகள், அதனுடைய ரத்தங்களோ ரோமங்களோ மாமிசங்களோ என்னை வந்து சேர்வது கிடையாது, எல்லாமே உங்களை சார்ந்தது தான். இப்போ முபாரக் இருக்கிறப்ப ஒரு ஆடு குர்பானி கொடுக்குறான்னு வைங்க, 3 பங்கா பிரிக்கிறது முஸ்தஹப். இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், அது அடுத்த வாரமெல்லாம். இப்போ அவர் சொல்கிறாரு, நை பாய் கிலோ 800 ரூபா, வெளியில் வாங்கினோம்னா ஆடு 800 ரூபா, நான் 20,000 போட்டு வாங்கியிருக்கிறேன். बार क्या भाई, हर भाई 20,000 रुपये तक मैं लिया हूँ। मैं का भी गाँव वाले मुझे देना, पूरा बकरा मैं खाऊंगा जी, मेरा घर वाले खाएंगे, उठा कर रख के फ्रिज में 3 महीने को खाएंगे. वाह हुब्बत. இன்னைக்கு அப்படிதான் ஃபேஷன் ஆகி போச்சு. எத்தனையோ ஊடுகளை பார்த்து இந்த ஃப்ரிட்ஜ் சக்கராத்து வந்துட்டு தான் வந்தது. ஃப்ரிட்ஜு, செல்ஃபோனு இதெல்லாம் நம்முடைய பார்வை, நம்முடைய பிரயோஜனத்துக்கு கிடையாது, நம்மளை அழிக்கிறதுக்கு வந்துருக்கு. அந்த ஃப்ரிட்ஜில் தூக்கி கறியை போட்டால் முபாரக் பாய், ஃபாரூக் பாய் 3 மहीना இருந்தான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, போன வருஷம் பக்ரீத்தில், என்ன பாய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வாங்கினீங்க, ஸ்பெஷல் என்ன, என்னத்த போய் ஸ்பெஷல், மட்டன் தான் அப்படின்னாரு. போன வாரம் மட்டன் தான் சொன்ன அப்படின்னு. ஆனால் நீ ஒன்று ஏன் உயிர் எடுக்கிற, என் பொண்டாட்டி 3 மாசமா தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கிறா குர்பானி கறி, அதையே தூக்கி சமைச்சு கொடுத்துருக்கிறா. हाँ भाई आइस हो जाता, फिर पानी में डालती, 1 घंटे टाइम में घुल जाता, फिर भी पकाती, फिर भी उठा आइस में डालती. 3 महीने से वो जी खा रहा हूँ मैं, 3 महीने से बकरी का कुर्बानी का गोश है नहीं, वो खाकर दाल पर जान खाती है அப்படின்னு கொண்டாடி சொல்றா. அது மாதிரி பெரியவங்க இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த ஃப்ரிட்ஜ் சக்கராத்து வந்ததுல இருந்து எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ முபாரக் ஒரு ஆட்டை அப்படியே முழுசு ஆட்டையை போடுறாரு. ஷரீயத்தில் கூடுமா, தாராளமாக கூடும், எந்த ஒரு பாவமும் கிடையாது. ஏன், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போறது ரத்தங்களோ ரோமங்களோ மாமிசங்களோ இவைகள் கிடையாது. தக்குவா, நான் சொன்ன விஷயத்தை நீ கேட்டு அமல் செஞ்ச பாத்தியா, என் மேல உண்டான பயத்தின் காரணமாக அந்த தக்குவா இறையச்சம் தான் என்னை சேரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அடிப்படையில் பெரியன்பர்களே, நரபலி அல்லாஹ் விரும்பல. அதுக்கு பகரமா ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் செம்பரி ஆடு கொண்டு வந்தார். சொர்க்கத்தில் இருந்து செம்பரி ஆடு கொண்டு வந்தார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதுல சொல்றோம்ல தக்பீர், அந்த தக்பீரோட சொல்லிக்கிட்டே வரார். அதுக்கப்புறமேலு பையன், அப்பா, ஹதரத் ஜிப்ராயில் 3 பேருமே அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செஞ்சுட்டு அந்த செம்பரி ஆட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து குர்பானி கொடுத்தார். இதுதான் குர்பானியுடைய வரலாறு. பெரிய என்பதில் இன்ஷா அல்லாஹ் நேரம் அதிகமாகிடுச்சு. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் யாரின் மீது குர்பானி கடமை. ஏன்னா ரொம்ப பேர் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம், அல்லாவை ரொம்ப பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. குர்பானி ஹமார பர்சோ ஃபரஸ்னே படப்படே மால்தாராங்க பொறுத்து குர்பானி அப்படின்னு இல்லை. ஷரியத்தில் என்ன சட்டதிட்டங்கள், அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் யாரின் மீது குர்பானி கடமை, எப்படிப்பட்ட விலங்குகளை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் 2 வாரம் இருக்குது.
தாங்களுக்கு முன்னாடி சிறப்பான முறையில் எடுத்துரைக்கப்படும். வல்ல ரஹ்மான் எப்படிப்பட்ட சோதனைகளை வந்தாலும், எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனையை மேற்கொண்டு பொறுமையை கையாண்டார்களோ அல்லாஹ்விற்காக வேண்டி, அதே போன்று அதுல கால் தூசு கூட நமக்கு கிடையாது. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகளை வந்தாலும் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமையை கையாண்டு பொறுமையாக இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.